அப்படின்னு எடுத்துட்டாவே நமக்கு வந்து பர்மா லுங்கி ஃபேமஸ். அங்கேருந்து வர்றவங்க எல்லாருமே நமக்கு லுங்கி கொடுப்பாங்க. அந்த பர்மா லுங்கி கலாச்சாரம் எப்படி? அங்கே எல்லாருமே பயன்படுத்துவீங்களா அது? லுங்கி வந்து எல்லாருமேனாக்கா வந்து பரவாயில்ல. எவ்வளோனாக்கா ஏர்போர்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், கோயில் சாமி கும்பிட போகுது, ஏன் கல்யாணம் பண்ணும்போது கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருமே லுங்கி தான் அணிஞ்சிருப்பாங்க. அவ்வளோதுக்கு வந்து லுங்கி வந்து அங்கே விரும்பி ஒடுத்திக்கிறது அதாவது வந்து அவங்களோட கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு உடை அது. லுங்கின்னு சொன்னோம்னா இப்ப சமீபத்துல வந்து ஒரு படம் மூலியமா வந்து இந்த லுங்கியை வச்சு ஒரு முத்திரையை கொடுத்துற அளவுக்கான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியம் தான். என்னடா ஒரு சாதாரண ஒரு துணி நம்ம உடுத்திக்கிற ஒரு கலாச்சார துணியை வச்சு எவ்வளவுக்கு ஒரு பிரச்சனை முத்திரை குத்துறாங்க அப்படிங்கிற ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா அங்க வந்து நாங்க அதை விரும்பி உடுத்திப்போம். அதே மாதிரி நாங்க பர்மாலேருந்து இங்க வந்தா விருப்பப்பட்டு கொடுக்குற ஒரு பொருட்கள்ல இந்த பரிசு பொருட்கள்ல வந்து லுங்கி இருக்கும்.